வணக்கம் மக்களே! நாம் இப்போ பார்க்க போகிறது மதுரையில் இருக்கிற மதுரை மாநகராட்சி நடத்திட்டு இருக்கிற ராஜாஜி சிறுவர் பூங்கா பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராஜாஜி சிறுவர் பூங்கா தமுக்க மைதானத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் விளையாட்டுகள் இருக்குது. இந்த ஊஞ்சல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அமைதியான இடமா இருக்குது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே கம்மி காசில் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக நம்ம இயற்கை காற்றை ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இடம். நம்ம பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் அப்படின்ட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. நம்ம உள்ளே வந்த உடனே நமக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்கு கூட உள்ளார இடம் இருக்குது. குழந்தைங்கள நம்ம அழகாக ரொம்ப நம்மளால் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாட வைக்கலாம். இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நம்ம காசு பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நிறையா இடங்கள் இருக்குது. பட் மக்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. காசு ரொம்ப அதிகமாக கொடுக்குற இடத்துக்கு தான் போவாங்களா அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி இடத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த அடிக்கிற செம்மரில் அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி இடத்துக்கு நாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் என்ன, இப்போது சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம டெய்லி கூட சாயங்காலம் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு இதுலலாம் விற்கும்ல அந்த மாதிரி அப்பளங்கள், ஜிகர்தண்டா, குல்ஃபி, இது ஐஸ் கோலா எல்லாமே இங்கே கிடைக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே சாப்பிட்லாம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கப் அண்ட் சாசர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்கள்ல, நமக்கு அந்த மாதிரி கப் அண்ட் சாசர்லாம் இங்கே இருக்குது. எந்த அளவுக்கு இது அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மக்களை பார்க்க முடியல. இது குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடம். ரொம்ப அழகாக எவ்வளோ என்ஜாய் பண்ணி குழந்தைங்க விளையாண்டுட்ருக்காங்க பாருங்கள். நான் பார்க்கும்போது கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. வந்திருந்தவங்களாம் அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. நிறையா குழந்தைங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸாக இது இருந்தது. இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் பக்கத்தில் இருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் பக்கத்தில் இருந்து அதை கேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் சுற்றி. அப்பா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி இடங்களெல்லாம் இப்படிலாம் மதுரையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ தான் தெரிஞ்சது. இப்போ தான் நான் பார்த்து இந்த டைம்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இது குழந்தைங்க விளையாடுறதுக்கான கார். இது சின்ன வயசு பிள்ளைங்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்களாம் இதில் உட்காந்து இந்த காரை ஓட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கொலம்பஸ். இதில் எவ்வளோ பேர் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 1-2 பேர் தான் ஏறுறாங்க. வெளி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் சென்டர் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தீம் பார்க்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே பயங்கர கும்பலாக இருக்கும். இந்த கொலம்பஸ்க்கு அடிச்சுக்குவாங்க. இங்கே ஒருத்தர் கூட இல்லை. அந்த கொலம்பஸ் ஒரு 2 பேர் அப்பப்போ வராங்க. அவங்க 2 பேருக்காக அங்கே இருக்கிற அந்த இன்சார்ஜ் அதை செய்கிறாங்க. ரொம்ப இது இவங்களோட இதை ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா 50 ரூபா, 45 ரூபா, 60 ரூபாக்குள்ளே தான் எல்லாமே இருந்தது. இது குழந்தைங்களுக்கான ஒரு விளையாட்டு. இங்கேயும் குழந்தைங்களை நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது வீக் டேஸ்ன்றதுனால அவ்வளோ பேரை பார்க்க முடியல. ஒருவேளை சாட்டர்டே சண்டேயில் வந்திருப்பாங்களா அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல.
பால் பூல் இருந்ததுங்க. இந்த குழந்தைங்க ஸ்விம்மிங் பூலு இல்லை குழந்தைங்க ப்ளே ஏரியா இங்கே தான் நம்ம இந்த பால் பூலை பார்க்க முடியும். நிறைய பால்ஸ், அந்த பால்ஸ்குள்ளே அந்த குழந்தைங்க உட்காந்து விழுந்து ஏந்திரிச்சு ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ராஜாஜி பார்க்குள்ள ஜெயிண்ட் வீல் கூட இருந்ததுங்க. ரங்கராட்டினம் அப்படின்னு சொல்லுவோம்ல நாம் அந்த காலத்தில், அதெல்லாம் கூட இருந்தது. அதை நான் கவர் பண்ண மறந்துருக்கேன். ரொம்ப டெக்கரேட்டிவாக லைட்டிங்ஸோட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும், நமக்கும் கையை காசு கடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா எல்லா டைமுமே நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் நம்ம பிள்ளைங்கள சும்மா இருக்க டைமில் இந்த மாதிரி இடங்களுக்கும் கூட்டிகிட்டு வந்து அவங்களும் ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாம், நாமளும் ரிலாக்ஸ் ஆகலாம். நாங்கள் போன டைமில் அங்கே ட்ரெயின் ட்ராக்கு, குழந்தைங்களுக்கான அந்த ட்ரெயின் ட்ராக் ஒர்க் பண்ணாமல் இருந்தது. சப்போஸ் குழந்தைங்க இல்லைன்றனால அதை பண்ணாமல் இருந்தாங்களான்னு தெரியல. உள்ளார ஐஸ்கிரீம்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்தது. ரொம்ப இருக்கிற சம்மருக்கு அழகாக ரொம்ப ஒரு ஐஸ் கோலா வாங்கி சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேங்க. அப்பளம், டெல்லி அப்பளம் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அந்த அப்பளம் இங்கே கிடச்சிது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மசாலா பூரி, பானிபூரி, ஸ்ப்ரிங் ஆனியன் அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக போட்டு பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு லேடி தான் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருந்தாங்க. சில விஷயங்கள் ரூ. 40 கிடச்சிது, ரூ. 20 இருந்தது, ரூ. 60 இருந்தது. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. Oh